மறைச்சு நம்ம இங்க இருந்து நீங்க நின்று வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்லிப் தான் போயிட்டுருக்கேன் மக்களே. டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம். இதை முடிச்சுட்டு 2 நாள் டூர் பிளான் பண்ணியிருக்கேன், 2 நாள் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். இதை முடிச்சுட்டு வால்பாறை அதிரப்பள்ளி உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுக்க போகிறேன். இதில் வந்து பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் நான் போட போகிறேன். இப்போ முதல்ல வந்து நம்ம டாப் ஸ்லிப்பு வந்திருக்கோம். இப்போ சேத்துமடை தாண்டி போயிட்டுருக்கோம். வாங்க மக்களே, அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ சேத்துமடை தாண்டி சேத்துமடை நம்ம சேத்துமடை செக் போஸ்ட் வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக வெஹிக்கிளுக்கு ஒரு 120 ரூபா. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷாக வந்து பே பண்ண முடியாது, நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும். நம்ம பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு பேஞ்ச மழைங்க பேஞ்சிட்டே இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ மழை பெய்யுதுன்னு. நம்ம வந்துட்டோம், சரி எப்படியாவது பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மழையிலையும் போயிட்டுருக்க பொருட்படுத்தாமல் வாங்க அப்படியே போகலாம். ஆனால் ரொம்ப பேஞ்சிட்டே இருக்குங்க, மழை நிற்கவே இல்லை. பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியில் மட்டும் இருக்கட்டும். கூட வீடியோ எப்போ போல 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி கண்டிப்பாக எடுத்து ஷார்ட்ஸுக்கு 10 நிமிஷம். ஏரியா நல்லா லொக்கேஷன் சூப்பராக இருக்கு.
நம்ம டாப் ஸ்லிப் என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க மக்களே. இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. இங்கே நம்ம சஃபாரி போகிறதுனா இங்கே டிக்கெட் வாங்கிட்டு சஃபாரி போய்க்கலாம். இங்கே எதாவது ரூமில் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் இங்கே காமிச்சு இந்த ரூமில் தங்கிக்கலாம். இங்கே நிறைய ரூம்ஸ் ஒரு 6-7 ரூம்ஸு இங்கே முன்னாடி இங்கேயே இருக்குது. அதுபோக அம்பளி இல்லைன்னு ஒன்று இருக்குது. இதுதான் அந்த என்ட்ரன்ஸு மக்களே, டாப் ஸ்லிப் என்ட்ரன்ஸு. வந்தப்போ ஒரே மழையினால் நாம் இங்கே சஃபாரி போகிற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம சஃபாரி போனாலும் எதுவும் நம்மளுக்கு சைட் ஆகாது. இந்த வண்டியில் தான் சஃபாரி கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த மலையிலேயும் மக்கள் போயிட்டு தான் இருந்தாங்க சஃபாரி. ஆனால் இந்த மலையில் ஒன்றும் சைட் ஆகாது மக்களே. அதனால் நான் இங்கே டாப் ஸ்லிப்பு சஃபாரி எடுக்கலை. நாம் இதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே பரம்பிக்குளம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பரம்பிக்குளம் ஒரு 8 கிலோமீட்டர் தான் மக்களே. நம்ம இதை முடிச்சுட்டு அப்படியே பரம்பிக்குளம் கிளம்பலாங்க மக்களே. மூணு நாள் லீவுங்கனால கூட்டம் நிறையாவே இருந்தது. இந்த வீடு தான் மக்களே சூரியன் படத்தில் வர்ற வீடு. சூரியன் படத்தில் இந்த வில்லனோட வீடு இந்த வீடு தான். இதான் சூரியன் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. முதல்ல அங்கே மேலே போகிறதுக்கு பர்மிஷன் இருக்குது. இப்போது விடலை மேலே. அதனால் நான் இங்கே நின்று உங்களுக்கு அங்கே காமிச்சிட்டேன். அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சஃபாரி போகுது பாருங்கள். இங்கேருந்து சஃபாரி போகுது. மலையில் ஒன்றும் இருக்காதுங்க. அதனால் நான் இங்கே சஃபாரி எடுக்கலை. சும்மா அது வரைக்கும் வாக் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே நம்ம இந்த ரோட்டில் தான் பரம்பிக்குளம் போகணும். மழை இல்லைன்னா இங்கே சூப்பராக இருக்குங்க. மழை பெய்யறதுனால ரொம்ப எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இதுதான் நீல்கிரிஸ் மங்கீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. நீல்கிரி லங்கூர். அதுதான் மேலே நிறைய இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் நீல்கிரி லங்கூர். மேகமூட்டம் இருக்கிறதுனால வீடியோ கிளியராக இல்லை. மேலே உட்காந்துட்ருக்கு பாருங்கள். இந்த லங்கூர்லேயே பிளாக் லங்கூர். நிறைய குட்டிகள்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். நீலகிரி லங்கூர். இதுவும் காட்டு பண்ணி தான் நிறைய இங்கே பார்த்தோம். இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே நிறைய இருக்குது. அது போக மங்கீஸ் எல்லாம் இருக்குது. பாருங்க எவ்வளோ ஜம்ப் பண்ணுது பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளது. மற்ற குரங்குனா முன்னாடியே இருக்கும். இது நம்மளை கண்டாலே மரத்து மேலே ஏறிடுது. பாருங்கள் குரங்கு என்ன சேட்டை பண்ணுது பாருங்கள். பயங்கரமாக அங்கேயும் இங்கேயும் தாவுதுங்க. பயங்கரமாக அதை பார்த்து நம்ம ரசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம். பயங்கரமாக ஜம்ப் பண்ணுதுங்க குரங்கு. ஒரு காட்டு பண்ணி வேறு வருது. வந்ததுக்கு காட்டு பண்ணி நீல்கிரிஸ் லங்கூர் பார்த்துட்டோம். இங்கே சஃபாரி போகலான்னா மழையாக இருக்குது, அதனால் போகலை. காட்டு பண்ணி அப்படியே போகுது பாருங்கள். நீங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா டாப் ஸ்லீப் வந்துட்டு பரம்பிக்குளம் போயிட்டு
கீழே ஆழியார் டேம் பார்த்துட்டு அப்படியே மங்கி ஃபால்ஸ் பார்த்துட்டு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா ஈவினிங் கரெக்டாக 8 மணி 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம். நான் காலையில் 8 மணிக்கு தான் மேலே ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே வரும்போது 9:30 ஆகிடுச்சு. பொள்ளாச்சியில் நான் ஒரு 7:30 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கிளம்பினோம். இங்கே வரும்போது 9:30 ஆகிடுச்சு. நம்ம அப்படியே பரம்பிக்குளம் போகலாம் மக்களே. அப்படியே போயிட்டு அங்கே எதாவது சஃபாரி போகிறதுக்கு எதாவது அனிமல்ஸ் சைட்டானா சஃபாரி போகிறோன்னா போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ரோடு வந்து பரம்பிக்குளம் போகிற ரோடு. கரெக்டாக இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் அந்த பரம்பிக்குளம் என்ட்ரன்ஸ் வரும். அதாவது கேரளா பார்ட்ரு. அது வந்து பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வு. இப்போ நம்ம போனது டாப் ஸ்லிப்பு ஆனமலை புலிகள் காப்பகம். நம்ம இப்போ போயிட்டுருக்குது பரம்பிக்குளம். வாங்க மக்கள் எப்படியே போவோம். நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கனாலே தெரியும், மழை பெஞ்சு எல்லா பக்கம் தண்ணியாகவே போயிட்டுருக்கு பாருங்கள். எல்லா பக்கம் காட்டாற்று வெள்ளம் மாதிரி செங்கடலில் தண்ணி போயிட்டுருக்குங்க பாருங்கள். மழை அந்த அளவுக்கு பெஞ்சிருக்குங்க. இது ஒரு செக் டேம் மாதிரி இருக்குது. நம்ம போகிற வழியில் எதாவது அனிமல் சைட் ஆகுதான்னு அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே சைட் ஆகலை. டாப் ஸ்லிப்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் வந்து ஒரு 3 கிலோமீட்டரு அந்த என்ட்ரன்ஸு. நம்ம தான் போயிட்டுருக்கோம். மழை பெஞ்சதுனால 2 பக்கம் ரொம்ப பசுமையாக இருக்குங்க. ட்ரைவ் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிளைமேட்டு நல்லா தான் இருக்குது. மழை பெஞ்சாலும் இந்த கிளைமேட் நல்லா தான் இருக்குங்க. நானும் அங்கங்கே ஏதாவது நிற்கிதான்னு ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம முதுமலை, பந்திப்பூர், கபினி இந்த மாதிரி பார்த்துட்டு இது வந்து கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்குங்க. ரொம்ப அனிமல்ஸ் எல்லாம் கிடையாது. மான், யானை இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப சைட் ஆகிறது ரேர் தாங்க மக்களே. அது இப்படி மழை பெஞ்சுன்னா இந்த அனிமல்ஸும் வெளியும் வராது. அங்கே இருக்கிற அளவுக்கு இங்கே அனிமல்ஸ் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ரோடு பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமாக தான் இருக்குது. ஒரு வண்டி வந்தால் நிறுத்தி பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அங்கே ஒரு காட்டுக்கோழி தெரியுது பாருங்கள், உள்ளே ஓடிடுச்சு. இந்த என்ட்ரன்ஸ் நம்ம வந்துட்டோம். பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் வந்துட்டோம். அதாவது இதுதான் கேரளா பார்ட்ரு. இங்கே நம்ம பைக்கில் நிறுத்திட்டு இங்கே என்ட்ரி டிக்கெட் வாங்கணும் மக்களே. இங்கேயும் 280 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆர் ஹெட்டுக்கு 50 ருபீஸ். அது போக பைக்கிலுக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு இதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் சஃபாரி பாயிண்ட் இருக்குது. பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வோட சஃபாரி பாயிண்ட் இருக்குது. நம்ம மழை பெய்யுது, அங்கே போய் சஃபாரி போகலாமா அப்படி என்னங்கிறத அங்கே போய் முடிக்கலாம். முதல்ல இங்கே என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் மக்களே. 2 கிலோமீட்டர் போனால் சஃபாரி பாயிண்டில் நம்ம சஃபாரி போகலாமா என்னங்கிறது முடிவு பண்ணிக்கலாம். இல்லைன்னா பரம்பிக்குளம் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு நான் டிக்கெட்டை வாங்கிட்டு பாருங்கள் மழை பெஞ்சு எப்படியெல்லாம் செந்தண்ணியாக போகுது பாருங்கள். 2 பக்கம் வியூவெல்லாம் சூப்பராக இருக்குங்க மக்களே. ஏன் நிறையா மான் நிற்கும். இன்றைக்கி மான் எதையுமே காணோம். 3 நாள் லீவுங்கனால நிறையா வெஹிக்கிள் நிறையா கூட்டங்க, ஓவர் கூட்டம்.
நான் அப்படியே ஒரு நிமிஷம் தான். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. நம்ம அப்படியே கிளம்பலாம் மக்களே. பரம்பிக்குளம் போகலாம். இந்த சிலை சூப்பராக வச்சுருக்காங்க. சிலை வுட்டிலே பண்ணியிருக்காங்க. க்ரௌடுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் வண்டி போயிட்டே தான் இருக்குங்க. ஏகப்பட்ட வண்டி. ஏன்னா 3 days ஹாலிடேனால ரொம்ப கூட்டம். நம்ம அப்படியே அந்த சஃபாரி பாயிண்ட்டுக்கு அப்படியே போகலாம் வாங்க மக்களே. இங்கே ஒரு மயில் உட்காந்துருக்கு. மழை பெஞ்சதுக்கு 2 பக்கம் பசுமையாக இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது அனிமல்ஸ் ஏதாவது சைடில் நிற்கிதான்னு நானும் பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் எதுவுமே சைட் ஆகலை. நானும் இதான் சைடில் எதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எதுவும் இல்லை. சஃபாரி போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஏன்னா மழை பெய்யுது, போகிறது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். நான் அதனால தான் டாப் ஸ்லிப்லேயே போகலிங்க. ஏன்னா எதுவுமே சைட்டாக இருக்குது, வாய்ப்பு கம்மி தான் மழை பெஞ்சதுன்னா. முதுமலை பந்திப்பூர்லலாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. இது என்ன சொல்கிறது, இங்கே அந்த அளவுக்குலாம் இங்கே மிருகம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம ஆணுங்க ஏதோ 1-2 இருக்குங்க, உள்ளே நிற்கிதுங்க. ஆனால் நம்மளுக்கு வெளியில் தெரியல, ஆனால் உள்ளே இருக்குது. நானும் ஒரு 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டு சைட்டாக தான் பார்த்துட்டே போயிட்டே தான் இருக்கோம். இது வரைக்கும் ஒன்றும் சைட் ஆகலைங்க மக்களே. ரெண்டு கிலோமீட்டர் போகிறது ரொம்ப என்னமோ லாங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. ரோடு கொஞ்சம் மோசங்க. நம்ம தமிழ்நாடு ரோட்டை விட கேரளா ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அங்கே ஏதோ ஒரு வண்டி நிற்கிற மாதிரி இருக்குது. பிரேக் டவுனா? இல்லை, கீழே இறங்கி நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க போல் இருக்குங்க. இந்த சஃபாரி பாயிண்ட் போகிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் மக்களே. இங்கே நம்ம சஃபாரி போகலாமா என்னங்கிறது தெரியல. நான் கேட்டுட்டு கவுண்டரில் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த என்ட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு அங்கே வாங்கின என்ட்ரி டிக்கெட் இங்கே காமிச்சா நம்ம பரம்பிக்குளம் வரைக்கும் போகலாம். நம்ம சஃபாரி போகிறதா இருந்தால் அங்கே நிற்கிது பாருங்கள் அந்த க்ரீன் கலர் வண்டியில், அதில் 300 சார்ஜ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இங்கே என்னதுன்னா நம்ம ஓன் வெஹிக்கிள்லேயே ஒரு கைடு நம்ம கூட வருவாங்க. ஆனால் நம்ம ஹெட்டுக்கு 250 ரூபா வாங்குகிறாங்க. ஒரு ஆளுக்கு 250 ரூபா. நம்ம வெஹிக்கிள்லேயே போகலாம். சரி, நம்ம வெஹிக்கிள்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஆளுக்கு 250 ரூபா, 4 பேர்த்துக்கு 1000 ரூபா நான் கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கிட்டேன். டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 5 வண்டி
10 வண்டி சேர்ந்ததுக்கப்புறம் கைடு முன்னாடி வண்டியில் உட்காந்துட்டு நம்மளை கூப்பிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 4-5 வண்டி ஆகிடுச்சு. எனக்கு பின்னால் ஒரு 4 வண்டி நிற்கிது. இப்போ கைடு வந்தால் நம்ம இப்படியே இங்கே சஃபாரி கிளம்ப போகிறோம். இதுதான் சஃபாரி டிக்கெட் வாங்குகிற கவுண்ட்ரு. நம்ம ஓன் வெஹிக்கிள்லேயும் போய்க்கலாம், அவங்க வெஹிக்கிள்லேயும் போய்க்கலாம். இங்கே இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஒரு 4-5 இடம் சைட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. 2 டேமு, அதுபோக சஃபாரி. நம்ம ரெடியாக இருக்கோம். கைடு வந்தால் கிளம்பலான்ட்டு இருக்கிறோம். வாங்க மக்களே, அப்படியே கிளம்புறோம். நம்மளுக்கு என்னென்ன அனிமல் சைட் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மக்களே, நம்ம அந்த சஃபாரி கிளம்பிட்டோம். இந்த வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டாக நான் போடுறேன். இந்த டேம் வியூ, இந்த சஃபாரி போனது, அனிமல் சைட்டிங்கெலாம் நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் உங்களுக்கு நான் போடுறேன். கண்டிப்பாக அதை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் 2ல் சந்திப்போம் மக்களே. பாய்.